நம்ம காலையிலே வந்து சிப்பிக்குளம் வந்திருந்தோம். நம்ம மீனவர் நண்பர்கள் வந்து எப்படி வலை போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட முதலீடையும் அழித்து மீனும் வரவிடாமல் பாதுகாக்காங்க. நண்பா, நீங்கள் பார்க்குறவங்க, அதாவது மீனவர்கள் பார்ப்பீங்க, வலை விடுற நண்பர்கள், உங்களுக்காக வந்து அந்த வீடியோ சொல்கிறேன். இப்போ வந்து கல் ஓரங்களில் வந்து ஃபுல்லாக மறித்து விட்றீங்க. மறித்து விட்றதுனால மீன் வந்து தங்குறதுக்கான சோர்ஸே நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு லாபம் கிடைக்கும்? மீன் வந்தால் தானே, நீங்கள் பிடிச்சா தானே உங்களுக்கு லாபம். எப்படியாவது உள்ள மறித்து பிடிச்சிடணும்னு நினைக்கிங்க. சரி, கல்லை அடைச்சிட்டிங்கன்னா மீன் எப்படி வந்து தங்கும்? முதல்ல யோசிங்க. இந்த சிப்பிக்குளம் கல்லில் அப்படி மீன் அடித்த இடம், ஒரு மீன் இப்போ அடிக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த வலையை காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இப்படி பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் வலையும் டேமேஜ் ஆகும், மீனும் உங்களுக்கு வராது. ஏன்னா எனக்காக சொல்லலை, நமக்காக சொல்கிறேன். சரிங்களா? நாங்கள் பிடிச்சா இப்போ வந்து ஏதாவது இற கடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற மீன் மட்டும்தான் எங்கள் தூண்டியை கடிக்கும். வலை போட்டிங்கன்னா எல்லா மீனும் மாட்ட தான் செய்யும். நான் இல்லைன்னு சொல்லலை. இப்படி மறிச்சிங்கன்னா முதல்ல கல்லுக்குள்ளேயே மீன் வராது. முதல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கே அது தொழில் நடக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த வலை எப்படி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத காட்டுறேன். பாருங்கள், இப்படி வலை போட்டிருக்கீங்க. கல் மேலே மறித்து வச்சு போட்டிருக்கீங்க. சரி, வலை இங்கேருந்து ஒரு செட்டு இங்கிட்டாமல் போகுது, இதுலேருந்து இங்கிட்டாமல் ஒரு செட்டு போகுது. அப்போ இந்த வலையை வந்து கல்லை சுற்றி வளைச்சிருக்கீங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கரையில் கரெக்டாக வச்சு ஒரு போயா வச்சுருக்கீங்க. வெள்ளை கலர் போயா தெரியுதில்ல? இவ்வளோ கல் ஓரத்தில் போட்டிங்கன்னா கடல் கொஞ்சம் ஆக்ரோஷமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, வலையை கொண்டு வந்து கல்லுக்குள்ளே செலுத்துரும். உங்களுக்கு தான் டேமேஜ். மீன் சுத்தமாக மாட்டாது, மீன் கல்லுக்குள்ளே வரவும் செய்யாது. நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 4 கிலோமீட்டர் தொழில் பார்க்குற நீங்கள் 10 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் இப்படி வலை போட்டிங்கன்னா. கொஞ்சம் யோசிங்க. பாருங்க, வலையில் ஒன்றுமே வரல. நான் நம்மளோட நலன் கருதி தான் சொல்கிறேன். என்னோட சுயலாபத்துக்காக சொல்லலை. கல்லுக்கு மீன் வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே லாபம்தான். கல்லுக்கு வரவிடாமல் மறிச்சிங்கன்னா அது மீன் அப்படியே கிளம்பிடும். வேறு ஒரு நோக்கமும் கிடையாது. எல்லாரும் பயன்பெறணும், அதுதான் நம்மளோட நோக்கம். இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம்.